இவ என்ன பள்ளிக்கூடத்துல இருந்து கத்திக்கிட்டே வரா? எம்மோ நீங்க எங்க இருக்கீங்க? கிச்சன்ல இருக்கேன்டி. எம்மோ எங்க ஸ்கூல்ல பேச்சு போட்டி வைக்க போறாங்களாம். சரி வைக்கட்டும். அதுல நான் கலந்துக்கிறேமோ? சரி கலந்துக்கோ. அதுக்கு எனக்கு லைப்ரரியில போய் புக் எடுக்கணுமோ? சரி போய் எடுத்துக்கோ. என்னாச்சு டி இப்படி பாக்குற? எம்மோ நான் எவ்வளவு ஆசையா உங்ககிட்ட சொல்ல வந்தேன். அது மட்டும் இல்லாம உங்க பிள்ளை இப்பெல்லாம் பேச போகுது. அப்ப நீங்க வந்து அதுக்கு என்கரேஜ் பண்ணணும்ல? எப்படி என்கரேஜ் பண்ணணும்? நீங்க ஒண்ணும் பண்ண வேண்டாம், நான் அப்பா கிட்டே போய் சொல்றேன். எப்போ? இவள புரிஞ்சுக்க முடியல. உலகத்துல என்னெல்லாம் நடக்குது இத தட்டி கேட்க யாரும் இல்ல. எப்போ? சொல்லு மக்களே. எங்க ஸ்கூல்ல வச்சிருக்கேன், நான் பேச்சு போட்டியில சேர்ந்திருக்கேன் போ. அப்படியா? ஜெயிச்சா பிரைஸ் கூட தருவாங்களாம் போ. சரி சரி. எப்போ நான் இப்ப என்ன சொன்னேன்னு சொல்லுங்க. சரி மக்களே. ஐயோ அப்பாவும் கேட்க மாட்டேங்கிறாங்களே. மக்களே ஒரு செம்புல தண்ணி கொண்டு வா மக்களே. சரி கொண்டு வரேன். எம்மோ அப்பாக்கு தண்ணி வேணுமா? யாருமே நான் பேசுறது கேட்க மாட்டேங்கிறாங்க. அம்மாவாச்சும் நான் சொல்றத கேட்டாங்க. அப்பா நான் சொல்றத காது கொடுத்து கூட கேட்கல. அவங்களுக்கு என் மேல நம்பிக்கை இல்ல போல. நம்ம எதுலயாச்சும் சேர்ந்துட்டு ஜெயிச்சிட்டு வந்தா அவ நம்புவாங்க. நம்ம இன்னைக்கு அப்படி பண்ணோம். இனி நம்ம யாருன்னு காட்ட வேண்டிய நேரம் வந்தாச்சு. நாளைக்கே லைப்ரரியில போய் எல்லா புக்கையும் புரட்டி பார்க்க போறேன். கண்டிப்பா ஃபர்ஸ்ட் பிரைஸ் வாங்குவேன். யாருமே இப்ப என்ன பாராட்டல. நான் நல்லா பேசி ஜெயிச்சிட்டு வந்து யாராலையுமே பாராட்டாம இருக்க முடியாத அளவுக்கு நான் பண்ண போறேன். ஆமா நம்மளால முடியுமா? அதுதான் எனக்கும் டவுட். அது ஏவன்டா என் பாட்டுக்கு எச்ச பாட்டு பாடுறவன் என்னத்த பேசினாலும் ஒட்டு கேட்டுட்டு இருப்பான். இவனுக்கு இதே வேலையா போச்சு. தி நெக்ஸ்ட் டே. ஏய் தீப்தி நில்லுடி. இவ்ளோ ஃபாஸ்டா கிளம்பி எங்கடி போற? அது ஸ்கூல் முடிஞ்ச உடனே. நான் லைப்ரரிக்கு போறேன்டி. நீயும் வரியா? லைப்ரரி ஏண்டி போற? அதுவா, நாளைக்கு இருக்க பேச்சு போட்டிக்கு எனக்கு கொஞ்சம் நோட்ஸ் தேவைப்படுது. அதான் அங்க போறேன். எப்படியோ ஜெயிச்சிரணும் அப்படிங்கிற வெறியில இருக்கா போல. ஆமாடி. சரி சரி ஆல் தி பெஸ்ட், போயிட்டு வா. ஒரு நாள் இவ இப்படி இருந்தது இல்லையே. என் வாழ்க்கையில முதல் தடவை லைப்ரரிக்கு வந்திருக்கேன். என்கிட்ட இருக்கிற 2-3 புக் பார்க்கறதுல எனக்கு தலை சுத்தம். இங்க இவ்ளோ புக் பார்த்த உடனே லைட்டா மயக்கம் மாதிரி வருது. இவ்ளோ புக்ல எனக்கு வேண்டிய புக்கை நான் எங்க போய் தேடுவேன்? அங்க ஒரு அக்கா இருக்காங்க, பேசாம அவங்கிட்ட போய் கேட்டுருவோமா? அசிங்கமா நினைச்சிருவாங்களோ? இங்க தான் வராங்கன்னு நினைக்கேன். நம்ம அப்படியே கேஷுவலா மெயின்டைன் பண்ணுவோம். பேசாம கேட்டுருவோம். லேடி எக்ஸ்கியூஸ் மீ, என்ன திரும்ப மாட்டேங்கிறாங்க? நம்ம பேசின இங்கிலீஷ் புரியலையோ? இன்னொருக்கா ட்ரை பண்ணுவோம். மேடம். எஸ். One thing I say but you understand don't know. What did you say? ஐயோ இவங்களுக்கு நீ என்னத்த சொல்லி புரிய வைக்க? I want one book, a freedom fighter book. Oh, that's good girl. ஆமா ஆமா. Okay, let me show that book. என்னலாமோ சொல்றாங்க, வசனமே புரியல. சரி அவங்க பின்னாடியே போவோம். எம்மா என்ன புக்கு? ஏவே இதெல்லாம் எழுதுனதுனே தெரியல. புக் எழுதுறதையே பொளப்பா வச்சிருக்கான். ஆமா நம்ம அக்காவே எங்க எங்க போனாங்கன்னு தெரியலையே. அந்தா வராங்க வராங்க. This is the book. எது இதுவா? நம்ம வெயிட்டுக்கு சமமா இருக்கும் போலயே. அம்மா. Oh no. Yeah, come stand up. இல்ல பரவாயில்ல பரவாயில்ல, எனக்கு ஒண்ணும் ஆகல. எம்மா முடியல. இருட்டா வேற ஆயிடுச்சு. என்ன காத்து ரொம்ப பலமா அடிக்குது. ஏம்மா உனக்கு டீ வேணுமா? இல்ல இல்ல எனக்கு வேண்டாம் ஆண்டி. பாவம் இவங்க கடையில யாருமே வர மாட்டேங்கிறாங்க. சரி நம்ம வீட்டுக்கு போவோம். எம்மா நைட் டைம் இந்த இடத்தை பார்த்தாலே பயமா இருக்கு. பூனையா? எம்மாடி பயந்துட்டேன். சட்டு புட்டுன்னு இந்த இடத்தை விட்டு கிளம்புவோம். ஏம்மா உனக்கு வேற ஏதாச்சும் வேணுமா? இல்ல ஆண்டி எனக்கு வேற எதுவும் வேணாம். எங்கேயோ கேட்ட குரல் மாதிரி இருக்கு. யாரா இருக்கும்? சரி நம்ம பின்னாடி பார்க்காம ஓடிரலாம். எம்மா. எப்ப வீட்டுக்கு வந்தாலும் கத்திட்டே தான் வருவா. எம்மா எங்க இருக்கீங்க? பிரவீன் அம்மா எங்க? எனக்கு தெரியாது. டேய் சீக்கிரம் சொல்லுடா. இப்போ என்னாச்சு உனக்கு? ஆமா நீ என்ன ஏதோ பேய பார்த்துட்டு வந்த மாதிரி நிக்கிற? பேய் பார்க்கலடா, நான் கேட்டேன். ஒண்ணுமே புரியல. கொஞ்சம் புரியுற மாதிரி சொல்லு. அதுவா, இன்னைக்கு நான் லைப்ரரியில இருந்து வந்துட்டு இருந்தேனா, மக்களே நான் பிரவீனுக்கு நடந்தது எல்லாத்தையும் சொல்றேன். நீங்க இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. அப்புறம் உங்களுக்கு ஏதாச்சும் இந்த வீடியோ பத்தி சொல்ல தோணுச்சுன்னா கமெண்ட் பண்ணுங்க. ஓகேவா? நான் உங்களை நாளைக்கு பார்க்கறேன். இன்னைக்கு நடந்ததை பிரவீன் கிட்ட சொல்ல போறேன். டாடா. இப்போ சொல்ல போறியா இல்லையா? என்ன தெரியுமா நடந்துச்சு? நான் வந்துட்டு இருக்க வழியில ஒரு டீ கடை இருந்துச்சா, அங்க ஏதோ ஒரு ஆன்ட்டி உனக்கு டீ வேணுமான்னு கேட்டாங்க.
வாய்ஸ் கேட்டுச்சு. உனக்கு வேற ஏதாச்சும் வேணுமான்னு கேட்டாங்க. அப்புறம் என்னாச்சு? நான் திரும்பி பார்க்காம அந்த இடத்தை விட்டு ஓடி வந்துட்டேன். அந்த இடத்துக்கு நம்ம இன்னைக்கு போவோமா? எம்மாடி நான் வரலப்பா. ஏன் பயப்படுற? நானும் கூட வரேன்ல. அதனாலதான் நான் இன்னும் பயப்படுறேன். ரெண்டு பேய்களையும் நான் எப்படி சமாளிக்கிறது? ஓ, நீ அப்படி வரியா? சரி, நான் அப்ப என் ஃப்ரெண்டு கூட போயிட்டு வரேன். ஏன்டா உனக்கு இந்த ஆசை? அப்படி அங்க என்ன இருக்குன்னு பார்த்துட்டு வரலாம்ல. ஓ அப்படியா, சரி சரி நீ போ. சரி அம்மா கிட்ட என்ன சொல்லிட்டு போவ? நோட்டு தீந்துடுச்சு, நோட்டு வாங்க போறேன்னு சொல்ல போறேன். சரிடா போயிட்டு வா. ஆமா யார கூட்டிட்டு போற? பக்கத்து வீட்டு சுபாஷை கூட்டிட்டு போறேன். ஓ அந்த குள்ள கத்திரிக்காவா? நீ என்ன முருங்கைக்கான்னு நினைப்போ? போடா. வந்துட்டா. இவனுக்கு என்ன கலாய்க்கிறது வேலையா போச்சு. இவனை ஏதாச்சும் பண்ணணும். இன்னைக்கு அவன் இந்த இடத்துக்கு போறேன்னு சொல்றான். நம்மளும் அவன் பின்னாடியே போய் பயமுடுத்துவோம். பையன் பயந்துருவான். எதை வச்சு பயமுடுத்தலாம்? நம்ம கிட்ட ஒரு வெள்ளை பெட்ஷீட் இருக்குல்ல, அதை நம்ம போட்டுட்டு போய் பயமுடுத்துவோம். சூப்பர் ஐடியா. ஐயோ நடக்க போறது நினைச்சாலே ஜாலியா இருக்கே. பாவம் பையன், இன்னைக்கு அவன் பயந்து சாகிறத நான் என் கண்ணால பார்க்க போறேன். சரி டக்குன்னு கிளம்புவோம். டேய் சுபாஷ், இந்த இடம் தானே என் அக்கா சொன்னா. ஆனா இங்க யாரையுமே காணலையே. அதான்டா நானும் பாக்குறேன். இங்க ஒரு டீ கடை இருக்குன்னு சொன்னால. பின்னாடி இருக்கு பாரு. ஐயா ஆமா, ஆனா அந்த டீ கடையில யாருமே இல்லையே. எனக்கு தெரியல. உன் ஹைட்டுக்கு எப்படிடா தெரியும்? வேணும்னா இந்த பெஞ்ச் மேல யாரு நின்னு பாரு. ஆமாண்டா, யாருமே இல்ல. எங்க போயிருப்பாங்க? சரி வா, நம்ம கொஞ்சம் தள்ளி போய் பாப்போம். சரி. என்ன நின்னுட்டானுங்க? ஒரு நிமிஷம் இரு. என்னாச்சு? யாரோ நம்மள ஃபாலோ பண்ற மாதிரி இருந்துச்சு, அதான் பார்த்தேன். என்னடா இப்பவே பயமுடுத்துற? சரி வா போலாம். எப்பாடா நல்ல வேலை பார்க்கல. பார்த்திருந்தா அப்படியே வீட்டுக்கு போயிருக்க வேண்டியதான். சரி ஃபாலோ பண்ணுவோம். பிரவீன், என்னடா இந்த இடம் இப்படி இருக்குது? எம்மாடி, இப்போ நம்ம என்ன பண்றது? பேசாம ஓடிருவோமா? என்ன சவுண்ட காணோம்? ஏடே எங்கடா போன பிரவீன்? என்ன சவுண்டு? பூனையா? அம்மா நீயா? பயந்தாங்கோழி, பயந்துட்டான். எங்கடா போன இவ்வளவு நேரம்? எனக்கு பயத்துல அழுகையே வந்துடுச்சு. இதுக்கெல்லாமாடா அளவாங்க? ஓ அப்படியா, நான் உன்னை இப்ப எப்படி பயமுடுத்துறேன்னு பாரு. யாரு நீங்க ரெண்டு பேரும்? உங்களுக்கு என்ன வேணும்? யாருடது? என்ன கேட்டா? எனக்கு எங்க தெரியும்? உங்களை தாண்டா கேக்குறேன், பதில் சொல்லுங்க. டேய் பயமா இருக்குடா. பேசாம ஓடிருவோமா? உங்களால இனி தப்பிக்கவே முடியாது. என்னடா இப்படி சொல்லுது? தீப்தி சொன்னது ஒருவேளை உண்மையோ? நீ ஏன்டா என்ன இந்த இடத்துக்கு கூட்டிட்டு வந்த? நோட்டு தீந்துட்டு நோட்டு வாங்கலான்னு தானே என்ன கூட்டிட்டு வந்த. இங்க பாரு, இப்போ ஒன்னால நம்ம மாட்டிக்கிட்டோம். டேய் கொஞ்சம் புலம்பாம கம்முன்னு இரு. உன் பேச்சு கேட்டு வந்தேன் பாரு. நீ இப்படியும் சொல்லுவ, இதுக்கு மேலையும் சொல்லுவ. உங்களுக்கு எவ்வளவு தைரியம்னா என் இடத்துக்கே வருவீங்க? சாரி, தெரியாம வந்துட்டோம், எங்களை மன்னிச்சிடு. எனக்கு உலகத்திலே பிடிக்காத வார்த்தை மன்னிப்பு தான். உங்களுக்கு மன்னிப்பே கிடையாது. என்ன லைட்டா நம்ம வயசே வருது. நல்லா மாட்டிட்டீங்களா? ஐயோ ஐயோ, எங்களை ஒண்ணு பண்ணிராத. அங்க பாரு. ஐயோ அம்மா. உங்களை என்ன பண்ண போறேன்னு பாரு. என்ன விட்டுரு விட்டுரு. ஒண்ணு பண்ணிராத. நான் சொல்றது மாதிரி நீங்க பண்ணீங்கன்னா நான் உங்களை ஒண்ணும் செய்ய மாட்டேன். சொல்லுங்க, என்ன பண்ணணும்? உனக்கு உங்க வீட்டுல அக்கான்னு ஒருத்தி இருக்கால? ஆமா, அது எப்படி உங்களுக்கு தெரியும்? இவன் வேற பேய்கிட்டயுமா 1008 கேள்வி கேட்டுட்டு இருப்பான். ஊர்ல இருக்க எல்லாருக்குமே அவளை தெரியும். அதனாலதான் எனக்கும் அவளை தெரியும். ஓ அப்படியா, சரி சரி. இப்போ நாங்க என்ன பண்ணணும்? உன் அக்காக்கு நீ மரியாதை கொடுக்கணும். அப்புறம் அவ சொல்லபடிதான் நீ கேட்கணும். சரி, அவ்வளவுதானே. அப்புறம் உன்கிட்ட இருக்க ஸ்நாக்ஸ் எல்லாத்தையும் அவ கிட்ட கொடுக்கணும். என்ன மறுபடியும் நம்ம வயசு வருது? சரி, நீங்க சொல்றது எல்லாத்தையும் நான் கேக்குறேன். எல்லாத்தையும் பண்ணுவல்ல? சரி சரி. உங்களை என்ன பண்ண போறேன்னு பாருங்க. ஐயோ வேண்டாம், எங்களை விட்டுருங்க. டேய் என்ன ஏன்டா இங்க கூட்டிட்டு வந்த? கொஞ்சம் அமைதியா இருக்கிறியா? எப்பவும் இப்படிதான் தொட தொடன்னு பேசிட்டு இருப்பியா?
ஏன் அக்காவை மாதிரி பேசிக்கிட்டே இருக்காத. உன் அக்கா ஒரு மென்டல். அவ மென்டல் தான்டா. அவ சொல்லாம இருந்திருந்தா இந்த நேரத்துக்கு இங்க வந்திருக்கவே மாட்டோம். அவ ஒரு பைத்தியம். யார பார்த்தா பைத்தியம் சொல்ற? அச்சச்சோ, என்னடா வேற வாய்ஸ் வந்துச்சு? வேற வாய்ஸ்லாம் இல்லடா, இது அவ வாய்ஸ் தான். ஐயோ மாட்டிட்டோமோ. மரியாதையா உன் முகமுடிய கலத்து. ஏ நில்லு. பச்சையா தெரியுது இது நீதான். அவ ஓடிட்டாடா. அது யாருன்னு உனக்கு தெரியுமா? அட மூளைகட்டவனே, அது என் அக்காடா. உன் அக்காவா? அச்சச்சோ, நல்லா மாட்டிக்கிட்ட. வா வா. எப்படிடா என்ன கண்டுபிடிச்சீங்க? உனக்கு தான் இனிமையான ஒரு குரல் இருக்கே. எப்படி எப்படி உன்னை மதிக்கணும், உனக்கு ஸ்நாக்ஸ் கொடுக்கணும். என்னம்மா பேச்சு பேசுன? எப்படியோ பயந்தீங்கல்ல, அது போதும் எனக்கு. டேய் அங்க பாரு, அவன் ஏன்டா ஸ்டக் ஆகி நிக்கறான்? அவன் பயத்துல உறைஞ்சிட்டான் போல. டேய் சுபாஷே, சுபாஷே. சொல்லு. என்னடா ஆச்சு உனக்கு? ஆமா, இப்ப என்ன நடந்துச்சு? நான் இப்ப எங்க இருக்கேன்? போச்சுடா. சரி வாங்க வீட்டுக்கு போலாம். போலாம். எங்க போறீங்க? யாருடா அது? மறுபடியுமா? பதில் சொல்லுங்க. டேய் இப்ப என்னடா பண்றது? என்ன கேட்டா? போச்சு, எல்லாம் ஒன்னாலதான் பிரவீன். உன் பேச்சு கேட்டு வந்தேன் பாரு. எது நானா? எல்லாம் ஒன்னாலதான் தீப்தி. ஒன்னாலதான் இவ்வளவும் நடந்துச்சு. எல்லாத்துக்கும் நீதான் காரணம். ஏன்டா இப்ப பழிய ஏன் மேல போடுற? அப்படி நான் என்ன பண்ணேன்? இங்க பாரு சுபாஷ், எல்லாம் ஒன்னாலதாம்ல. நீ வரலன்னு சொல்லியிருந்தா பிரவீன் இந்த இடத்துக்கு வந்திருக்கவே மாட்டான். அப்படினா நானும் இங்க வந்திருக்க மாட்டேன். ஓ, இப்ப என்கிட்டே வா. அக்காவும் தங்கச்சியும் ஒரே மாதிரி தான் இருக்கீங்க. தங்கச்சியா? பிரவீன் கேட்டியா? அவன் உன்னை தங்கச்சின்னு சொல்றான். ரொம்ப முக்கியம். யாராச்சும் அந்த பேய்கிட்ட இருந்து என்ன காப்பாத்துங்க. எங்க இருந்துடா சவுண்ட் வந்துச்சு? இங்க யாரையுமே காணுமே. யாராச்சும் இருக்கீங்களா? ஆமா சொல்லுங்க, உங்களுக்கு என்ன வேணும்? டேய் பிரவீன் இப்ப என்னடா பண்றது? யார தேடுறீங்க? டேய் பக்கத்துல சவுண்ட் கேக்குதுடா. நல்லா மாட்டிக்கிட்டோம். என்னாச்சு? ஐயோ சுபாஷ், என்னடா மயங்கிட்டா? டேய் போய் யாராச்சும் கூட்டிட்டு வா. இந்த இருட்டுல யார போய் கூப்பிடுறது? யாராச்சும் இருக்கீங்களா? சொல்லுங்க, என்னாச்சு? அம்மா, ஆன்ட்டி, என்னோட ஃப்ரெண்டு மயங்கி விழுந்துட்டான். ஒன்னும் ஆகல, அவன் பயத்துல மயங்கி விழுந்திருக்கான். இப்போ என்ன பண்றது ஆண்டி? இருங்க, நான் வீட்ல போய் தண்ணி கொண்டு வரேன். சரி ஆண்டி, கொஞ்சம் சீக்கிரமா கொண்டு வாங்க. பிரவீன் அவங்க கூட நீ போயிட்டு வா. சரி சரி. சீக்கிரம். என்ன இந்த வீடு ஒரு மாதிரி இருக்கு? தம்பி நீ இங்கேயே வெயிட் பண்ணு, நான் போய் தண்ணி கோரிட்டு வரேன். ஓகே ஆண்டி. இந்த வீடு என்ன இப்படி இருக்குது? நம்ம இங்க இருக்கிறது சரியில்லை, போயிருவோம். தம்பி உன்னை நான் அங்கதானே நிக்க சொன்னேன், ஏன் இங்க வந்த? அது ஆண்டி சும்மாதான் உங்க வீடு எப்படி இருக்குன்னு சுத்தி பார்த்தேன். பிடிச்சிருக்கா? பிடிச்சிருக்கு. என்ன பண்றாங்க? வா போலாம். அவங்க இப்பதான் தண்ணி எடுத்துட்டு போறாங்க. அப்போ எதுக்கு அவங்க உள்ள போனாங்க? எனக்கு ஏதோ தப்பா படுது. உடனே போய் தீப்தி கிட்ட சொல்லணும். தம்பி நீ வரலையா? வரேன். சுபாஷ் பயப்படாத, நம்ம பிரவீன் வந்ததுக்கு அப்புறம் போயிருவோம். அவங்க எப்போ வருவாங்க? கொஞ்சம் வெயிட் பண்ணு, வருவாங்க. அண்ணா வந்துட்டான். நீங்க என்ன இங்க இருக்கீங்க? ஆமாடா, அவன் அப்புறம் மயக்கத்துல இருந்து முழிச்சிட்டான். அவன் ரொம்ப பயப்படுறான். அதான் நான் இந்த இடத்துக்கு கூட்டிட்டு வந்தேன். ஓ அப்படியா? தீப்தி உன்கிட்ட ஒன்னு சொல்லணும். சொல்லுடா. ஆமா, அந்த ஆன்ட்டி எங்க? அவங்கள பத்தி தான் உன்கிட்ட ஒன்னு சொல்லணும். சரி சொல்லு. அதோ அந்த ஆன்ட்டியே வந்துட்டாங்க. என்னம்மா சரியாயிடுச்சா? ஆமா ஆன்ட்டி. அதான் நான் தண்ணி கொண்டு வரல. தீப்தி தீப்தி, சொல்லுடா. நீ ஒன்னு யோசிச்சு பாத்தியா? என்னத்தே? அவங்க நான் வரும்போது தண்ணி எடுத்துட்டு வந்தாங்க. ஆனா அவங்க வர வழியில தண்ணிய காணல. சுபாஷ் மயக்கத்துல இருந்து தெளிஞ்சிட்டான். ஆனா அவன் தெளிஞ்சிட்டான்னு அவங்களுக்கு எப்படி தெரியும்? அது மட்டும் இல்லாம சுபாஷ் மயங்கி விழுந்தப்போ
அந்த இடத்துல நீயும் நானும் மட்டும்தான் இருந்தோம். ஆனா அவங்க வந்து சொன்னாங்க இவன் பயத்துலதான் மயங்கி விழுந்தான்னு. அது எப்படி அவங்களுக்கு தெரிஞ்சிச்சு? இப்போ நீ என்னடா சொல்ல வர? அவங்க நம்மள ஃபாலோ பண்றாங்க. ஃபாலோவா? அங்க என்னாச்சுமா? ஒண்ணு இல்ல ஆண்டி, பைத்தியக்காரன் எது பைத்தியம் நம்ம பேசிட்டு இருக்கான். சரி சரி தீப்தி, என்ன நம்பு. உன்னை நான் என்னைக்குடா நம்பி இருக்கேன்? ஐயோ, என்ன இங்க வராங்க? வா ஓடிடலாம். நெல்லு, போலாம் போலாம். டேய் பிரவீன், அங்க பாத்தியா? எங்க? அவங்களுக்கு கீழ கால் இல்ல. ஐயோ ஆமா, இப்ப என்ன பண்றது? எனக்கு பயமா இருக்கு. வா ஓடிடுவோம். ஓடினா விட்டுருவாங்க நினைக்கிறியோ? ஏம்மா, உனக்கு டீ வேணுமா? டேய், இதே சவுண்ட் தான்டா அன்னைக்கும் கேட்டேன். அப்ப உங்களுக்கு என்ன பத்தி தெரிஞ்சிடுச்சா? உங்களை நான் விடவே மாட்டேன். இவ்வளவு நாளா உங்களை மாதிரி இருக்கிற குட்டி பசங்களுக்காக காத்துட்டு இருந்தேன். எங்களை தயவு செஞ்சு விட்டுரு. அது மட்டும் முடியாது. வா ஓடிடலாம். ஐயோ அம்மா, ஓடு. என்கிட்ட இருந்து நீங்க தப்பிக்கவே முடியாது. எம்மா, எம்மா சீக்கிரம் வாங்க. ஏன் ரெண்டு பேரும் கத்திட்டு இருக்கீங்க? எம்மா பேய் வருது. என்ன தட்டி சொல்ற? ஆமாமோ, தீப்தி சொல்றது உண்மைதான். அங்க ஒரு ஆன்ட்டி எங்களை துரத்தி வந்துட்டே இருந்தாங்க. யார் அது? தெரியலம்மா. அதான் நாங்க இப்படி ஓடி வரோம். உங்களை யாரு இந்த நைட்ல வெளியில போக சொன்னா? பிரவீன் தான் போனாமோ? ஒன்னாலதான் நான் போனேன். என்னாலயா? நல்லா சொல்லுவான். இந்த பிள்ளைகள் இப்படிதான் ஏதாச்சும் பேசிட்டு இருக்கோம். நம்மளுக்கு 1008 வேலை இருக்கு. இது யாருக்காவது புரியுதா? சரி, நம்ம வேலையை பார்ப்போம். கடைசியில நீ என்னையவா மாட்டி விடுற? ஆமா, நீதானே காரணம். என்னடா அம்மாவை காணோம்? அவங்க நம்ம சொல்றத நம்பவே மாட்டிக்கிறாங்க. மூஞ்சி கை கால்லாம் கழுவிட்டு போய் தூங்குங்க. இவனும் போயிட்டானா? சரி, நம்ம போய் படுத்து தூங்குவோம். ஐயோ, தூக்கமே வர மாட்டேங்குதே. மணி வேற 12 ஆகுது. இந்த நேரத்துல தானே பேய்லாம் வரும்னு சொல்லுவாங்க. ஐயோ, எப்படி படுத்தாலும் தூக்கம் வர மாட்டேங்குதே. பேசாம போய் அம்மாவை கூட்டிட்டு வருவோமா? அம்மா தூங்கிட்டு இருக்காங்களே, இப்போ எப்படி எழுப்புறது? ஏன் ஆத்தாக்கு வேற தூக்கத்துல இருந்து எழுப்பன பிடிக்காதே. ஐடியா. யார் இது? நானாம்மா. எதுக்கு இப்ப என்ன அடிச்ச? அதுவாம்மா, ஒரே கொசு. நான் பார்த்துட்டே இருக்கேன், ஒரு கொசு வந்து உங்க ரத்தத்தை உறிஞ்சிக்கிட்டே இருக்கு. உனக்கு எவ்வளவு தைரியம்? அப்படின்னு அந்த கொசுவை அடிச்சிட்டேன். சரி, இப்ப எதுக்கு தூங்காம இருக்க? அதுவா? இழுக்காம சொல்லு. என் அம்மா கொசு கடியில படுக்கிறது நினைச்சா எனக்கு கஷ்டமா இருக்கு. என்ன பயமா இருக்கா? என்ன கண்டுபிடிச்சிட்டீங்க? அதான் தெரியுமே. நானும் படுத்து படுத்து உருளுறேன், எனக்கு தூக்கமே வர மாட்டேங்குது. இந்த ஒரு நாளைக்கு மட்டும் என் பக்கத்துல வந்து பாருங்க. உங்களுக்காக நல்ல பெட்டை விரிச்சு போட்டிருக்கேன். வந்து சுகமா படுத்துக்கோங்க. சரி, தள்ளு போலாம். அப்பாடா. எதையும் யோசிக்காம படுத்து தூங்கு. சரிம்மா, இனி நிம்மதியா தூங்கலாம். எம்மா. டேய், நீ என்ன இந்த பக்கம்? பிரவீன், நீ என்ன தூங்கலையா? இல்லம்மா, எனக்கு தூக்கம் வரல. அது எப்படி வரும்? வர வர ரெண்டு பேரும் ஒரே ஊர் சோவாடுறது. இனி இந்த மாதிரி பண்ணிட்டு இருந்தீங்கன்னா பாத்துக்கிடுறேன். அம்மா, நானும் தூங்க வரேன். முடியாதுடா, போ. சரி, தள்ளிப்படு. எம்மா, என்னால முடியாது. நான் இங்க ஒட்டி போய் கிடக்கேன். இப்ப தள்ளி போறியா இல்லையா? இல்லன்னா நான் இங்க இருந்து போறேன். சரி, தள்ளுறேன். எங்க போனாலும் என் பின்னாடியே வந்துருவான். அம்மா, நீங்க என்ன பார்த்து படுங்க. அப்படியே என்ன இடிச்சு தள்ளிருங்க. அவன் மட்டும் நிம்மதியா தூங்குறான். நான் இங்க செவுத்துல ஒட்டின பள்ளி மாதிரி ஒட்டிட்டு இருக்கேன். என்ன பார்த்து இங்க யாருக்கு கவலை இருக்கு? பாரு, ரெண்டு பேரும் நல்லா தூங்கிட்டு இருக்காங்க. ஃபேன் ஓடுதா இல்ல நடக்குதான்னு தெரியல. நான் இப்படி தூங்குறதுக்கு அந்த பேய் கூடயே தூங்கிட்டு போலாம் போல. நாளைக்கு வேற பேட்ச் போட்டி இருக்கு. எப்படியாச்சும் நல்லா பண்ணிரணும். மக்களே, உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக்